இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா, கால் முளைத்த கதைகள் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. இந்த புத்தகத்தை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு 10 வீடியோ கிட்ட அப்லோட் பண்ணியிருப்போம். அதில் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா வந்து, இந்த புத்தகத்தில் வந்து என்னமா இருக்கும் அப்படின்னா, உலகத்தில் வந்து ஒரு இயற்கையாக சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு வந்து ஒரு கதை சொல்லுவாங்க. இப்போ வந்து நெருப்பு எப்படி உருவாச்சுன்றதுக்கு நம்ம தமிழகத்தில் ஒரு கதை சொன்னாங்கன்னா, இதே வந்து பீகாரில் இல்லை ஒரு அமெரிக்காலேயோ இல்லை வந்து அலாஸ்காலேயோ வந்து வேறு ஒரு கதை சொல்லுவாங்க. அதேமாதிரி வந்து மனுஷங்க ஏன் பேசுகிறாங்க, பறவைகள் ஏன் பறக்குது, சூரியன் எப்படி உருவாச்சு, நட்சத்திரங்கள் எப்படி உருவாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரிலேயுமே வந்து ஒரு கதை சொல்கிறாங்க, ஒரு பூர்வக்குடி மக்கள். ஸோ அந்த கதை எல்லாத்தையுமே தொகுத்து இந்த புத்தகத்தில் இருக்கும். இதுதான் கால் முளைத்த கதைகள்னு சொல்லிட்டு ஒரு பேஜில் அந்த கதை இருக்கும். அந்த கதை வந்து எந்த ஊரில் நம்புகிறாங்க அப்படின்ற ஒரு பேர் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. சின்ன பசங்களுக்கு வந்து ஈஸியாக புரிகிற மாதிரியும் இந்த கதை இருக்கும். பெரியவங்கள் படித்தாலுமே வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த புக்கத்தில் உள்ளது. எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து தொகுத்து இதில் கொடுத்துருக்காங்க. சில இது வந்து நம்பவே முடியாதமை கதைகள்லாம் இருக்கும். இவன் தமிழகத்திலே வந்து நிறைய கதைகள் இருக்கும். நம்ம பாட்டிங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, நம்பவே முடியாதமாக இருக்கும். ஆனாலும் அந்த கதைகள் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். இங்கேயுமே அப்படி தான் இருக்குது. தேங்காய் சிரட்டை கடினமாக இருப்பதின், அந்த தேங்காய் சில்லு வந்து ஏன் வந்து ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்றதுக்கும், பனைமரம் எப்படி உண்டாச்சு அப்படின்றதுக்கு வந்து 2 கதை சொல்லியிருக்காங்க. ஒரு ஊரில் நம்புகிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த தேங்காய் வந்து ஏன் வந்து இவ்வளோ கடினமாக இருக்குது அப்படின்றதுக்கு வந்து பீகாரில் ஒரு கதை சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பனைமரம் எப்படி உண்டாச்சு அப்படின்றதுக்கு வந்து மால்வா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஒரு கதை சொல்கிறாங்க. அந்த 2 கதை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். தேங்காய் சிரட்டை கடினமாக இருப்பதின். உலகம் உருவான காலத்தில் தென்னை மரங்களில் காய்கள் கிடையாது. மலைவாசியான முண்டா என்ற சிறுவன் மகா புத்திசாலியாக இருந்தான். அவனுக்கு உலகில் எதை பற்றி கேள்வி கேட்டாலும் பதில் தெரிந்திருந்தது. தனது அறிவால் அவன் புகழ் பெற்று கொண்டே வந்தான். இதை கண்டு பொறாமைப்பட்ட அவனது உறவினர்கள் அறிவை சோதிப்பதற்காக சொல்லி அவனை தனியே அழைத்து போய் யாரும் அறியாமல் கொன்று புதைத்து விட்டார்கள். ஸோ உலகம் வந்து தொடங்கினவன் வந்து தென்னை மரங்களில் வந்து காய்கறி அந்த தேங்காயெல்லாம் வந்து இல்லவே இல்லையா. அது வந்து வெறும் தென்னை மரமாக மட்டும்தான் இருந்துச்சான். அப்போ வந்து ஒரு சிறுவன், அந்த மலைவாசியான முண்டா அப்படின்ற ஒரு சிறுவன் வந்து ரொம்ப அறிவாளியாக இருந்திருக்கான். அவன் என்ன கேள்வி கேட்டாலுமே பதில் சொல்லிட்டு இருந்திருக்கான். அதுவுமே வந்து ரொம்ப ரசிக்கத்தக்க இருந்திருக்கு. ஆனால் இவன் ரொம்ப அறிவாளியாக இருக்கனால வந்து அவனோட கூட உள்ளவங்களே வந்து சொந்தக்காரங்களே வந்து பார்த்து பயந்து, இவன் எப்படியே விட்டால் சரி வராது, இவன் நம்மளே வந்து தூக்கி சாப்பிட்ருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து சில அறிவுரைகள் கேட்கறதுக்காக வர சொல்லி அவனை வந்து கொன்று புதைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சில மாதத்துக்கு அப்புறம் அவன் புதைச்ச இடத்துலேருந்து அந்த தென்னை மரங்கள் உருவாச்சான். தென்னை மரத்துக்கு மேலே வந்து அந்த தேங்காயெல்லாம் வந்து உருவாக ஆரம்பிச்சிருக்கு. அந்த தேங்காய் வந்து உள்ளே பார்த்தா அவ்வளோ ருசியாக இருந்திருக்கு. அந்த தேங்காய் வெட்டி உள்ள அந்த தேங்காய் சில்லெல்லாம் வந்து சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ ருசியாக இருந்திருக்கு. அவன் எப்படி பேசுவானோ, அவன் பேசுகிறப்போ வந்து எவ்வளோ ரசனையாக இருக்குமோ அந்த மாதிரி வந்து ரசிக்கத்தக்க மாதிரி அந்த தேங்காய் சிரட்டைன்னு சொல்லுவாங்கள்ல, தேங்காய் சில்லெல்லாம் வந்து அவ்வளோ நல்லா அழகாக இருந்திருக்கு. அந்த தேங்காயுமே பார்க்குறதுக்கு வந்து அவனோட முகம், அவனோட கண்ணுமாயே வந்து இருந்திருக்கு. அதே மாதிரி வந்து அந்த தேங்காவை தட்டி பார்த்தா ஒரு சத்தம் வரும்ல, அந்த சத்தம் கூட எப்படி இருக்குன்னா வந்து அவன் பேசுகிற மாதிரியே தான் இருக்கும். அதனால தான் வந்து தேங்காய் மரத்தில், அந்த தென்னை மரத்தில் வந்து தேங்காய் வந்து உருவாச்சு. இதுக்கு முன்னாடி வந்து தென்னை மரத்தில் வந்து வெறும் தென்னை மரம் மட்டும் தான் இருந்துச்சு, தேங்காய்ன்ற ஒன்று இல்லவே இல்லை. இந்த முண்டா அப்படின்ற ஒரு பையனை வந்து கொன்னுட்டாங்க. அந்த கொன்ன இடத்துல வந்து வளர்ந்த தென்னை மரத்தில் தான் வந்து முத தேங்காய் காய்ச்சிச்சு. அதுதான் இப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்க அந்த தென்னை மரத்தில் உள்ள தேங்காய், அந்த தேங்காய் சிரட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கதையை வந்து எங்கே நம்புகிறாங்கன்னா, பீகாரில் வந்து முண்டா இன மக்கள் அவங்க தான் வந்து நம்புகிறாங்களாம். அதுலேருந்து ஒரு 2-3 வரி மட்டும் படிக்கிறேன். சில மாதங்களுக்கு பிறகு முண்டாவை புதைத்த இடத்திலிருந்து தென்னை மரத்தில் காய்கள் காய்க்க தொடங்கின. அவை முண்டாவின் தலை போலவும் கண்களைப் போலவும் உருவத்தைப் போலவும் கொண்டிருந்தன. அவனுடைய பேச்சைப் போலவே தேங்காயின் சுவையும் ருசியாக இருந்தது. அதனால்தான் தேங்காய் ஓட்டை தட்டினால் பேசுவது போல சப்தம் எழுப்புகிறது. இப்படித்தான் தேங்காய் உலகத்தில் வந்ததென முண்டா இன மக்கள் நம்புகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி தேங்காய் மரம் மட்டும் தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த தேங்காய் வந்துச்சு அப்படின்னு ஒருத்தனை வந்து கொன்னனால, அறிவாளியாக இருக்க ஒருத்தனை வந்து கொன்னுட்டனால தான் அந்த இடத்துல தான் வந்து தென்னை மரத்துலேருந்து தேங்காய் வந்துச்சு அப்படின்ற கதையை வந்து பீகாரில் வந்து அந்த முண்டா இன மக்கள் வந்து நம்புகிறாங்களாம். அதுக்கப்புறம் வந்து பனைமரம் எப்படி உண்டானது, இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிற 2வது கதை. பனைமரம் எப்படி உண்டானது. ஒரு காலத்தில் அழகான 7 இளம்பெண்கள் இருந்தார்கள். இவர்கள் திறமையாக நடனமாடுவதில் கை தேர்ந்தவர்கள். ஒரு நாள் 7 பேரும் மலையின் மகனாக இருந்த சிறிய தோகா என்பவனுடன் சேர்ந்து நடனமாட விரும்பினார்கள். விருப்பத்துடன் சிறிய தோகா அதற்கு ஒத்துக்கொண்டான். நடனமாட ஆரம்பித்தார்கள். இரவு பகலாக நடனம் பல நாட்களாக நடைபெற்று கொண்டிருந்தன. ஸோ என்னென்னா வந்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு 7 இளம் பெண்கள். ஸோ அவங்க வந்து நடனமாடலில் வந்து ரொம்ப திறமை மிக்கவனாக இருந்தாங்க. அதே நேரத்தில் வந்து ஒரு பையனுமே வந்து அந்த சிறிய தோகா அப்படின்றவனுமே வந்து நடனமாடலில் வந்து ரொம்ப பெரிய ஆளாக இருந்திருக்கான். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இளம்பெண்கள் 7 பேருமே வந்து நான் உன்னோட சேர்ந்து நடனம் ஆடலாமான்னு கேட்டிருக்காங்க. அவனுமே வந்து சரின்னு
சொல்லிட்டு அவங்கள அக்செப்ட் பண்ணியிருக்கான். சாப்பாடு தூக்கம் எல்லாத்தையுமே மறந்து வந்து ஒரு 7 நாட்களாக வந்து நடனம் ஆடிக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஆர்வம் வந்திருக்கு. அந்த பையனுமே சேர்ந்து ஆடிக்கிட்டு இருந்திருக்கான். பட் ஒரு டயத்துக்கு மேலே என்ன பண்ணியிருக்கான், அவனுக்கு வந்து பசிக்க ஆரம்பித்தோடனே இவங்கள்ட்டலாம் எதுவுமே சொல்லாமல் தனியாக போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்திருக்கான். ஆனால் அது இவங்களுக்கு தெரியல. இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம கூட வந்து இவ்வளோ நடனத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து நம்ம கூட தான் அவன் ஆடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களை ஏமாற்றிட்டு அவன் போய் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு வந்துடுறான். அந்த பெண்களோட இவன் வந்து தூக்கம் சாப்பாடு எல்லாமே இல்லாமல் அவங்க தான் நடனம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவனும் சேர்ந்து அதை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே இருக்கான். பட் ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் போய் சாப்பிட்டு வந்துடுறான். இது அவங்களுக்கு தெரியாது. இவங்களுமே அவனை வந்து ரொம்ப நம்புகிறாங்க. ஒரு டயத்தில் என்ன இருக்குது, 7 நாள் வந்து டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாகி வந்து அந்த குளிக்க போயிருக்காங்க. எல்லாமே சேர்ந்து குளிக்கிறப்ப இவனோட வாயிலிருந்து அவன் சாப்பிட்டதுக்கான ஒரு அதை எடுத்துக்க சில இதெல்லாம் வந்து ஒட்டி இருக்கும்ல, அதெல்லாம் வந்து வந்துடுச்சு. அவன் முங்கி எந்திரிச்சோடனே அதை பார்த்து கண்டுபிடிச்சிடுறாங்க. நீ வந்து எங்களை ஏமாற்றிட்ட, நாங்கள் நடனத்துக்கு வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தோம், நாங்கள் சாப்பாடு தூக்கம் எல்லாத்தையும் விட்டுட்டு பண்ணோம், நீ அதை ஒத்துக்கிட்ட, ஆனால் இப்போ எங்களை ஏமாற்றிட்டு எங்களுக்கு தெரியாமல் நீ போய் சாப்பிட்டு வந்துட்ட, இது வந்து ஒரு சரியான பண்பு இல்லை, இது வந்து நடனத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கோச்சிட்டு அந்த 7 பெண்களும் போயிடுறாங்க. இவன் வந்து அந்த 7 பெண்கள் பின்னாடி போயிட்டு நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்க போகிறான். அவங்களும் வந்து போய்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி போகிறப்ப அவங்களோட உடம்புல இருந்து அந்த அணிகலன்கள்லாம் வந்து உளுந்துக்கிட்டே இருக்குது. அப்படி உழுகிறது தான் வந்து 6 விதமான மரங்கள் வந்து உருவாச்சு. அதில் வந்து பனைமரமாக, அதனால தான் வந்து அதிலிருந்து வளர்ந்த மரம் தான் பனைமரம். அதனால தான் வந்து அந்த பனைமரத்தோட அந்த இலைகள்லாம் வந்து அதெல்லாம் வந்து பனைமரத்தோட அந்த செடி கிளைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஆடிக்கிட்டே இருக்கும். ஏன் அந்த ஆடிக்கிட்டே இருக்குன்னா அது அந்த 7 பெண்களோட ஞாபகமாக தான் ஆடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவங்களுமே வந்து நடனத்தில் வந்து சிறந்து விளங்கினாங்க. இவனை நம்பி இவன் கூட நடனம் ஆடினாங்க. பட் ஆனால் இவன் வந்து ஏமாற்றிட்டே போய் சாப்பிட்டு வந்துட்டான். ஸோ அதுதான் வந்து அந்த நடனம். இவன் வந்து ஏமாற்றிட்டான். இவன் வந்து அவங்களை கன்வின்ஸ் பண்ண போகிறான். அப்போ கன்வின்ஸ் பண்ண போகிறப்ப பின்னாடியே போகிறப்ப அவங்களோட அணிகலன்கள்லாம் வந்து கீழே விழுவுது. அதுலேருந்து தான் பனைமரம் வந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 வகை மரங்கள் வந்து உருவாச்சான் அவங்களோட உடம்புலேருந்து கீழே விழுந்த அணிகலன்களில். அதில் ஒரு மரம் தான் வந்து பனைமரமாக. ஏன் அந்த பனைமரத்தோட ஓலைகள் வந்து ஏன் வந்து ஆடிக்கிட்டே இருக்குன்னா, இந்த பெண்கள் வந்து நடனம் ஆடுறாங்கல்ல, அதை குறிக்கிறதுக்காக பனைமலை ஓலைகள் வந்து காற்றுல வந்து நடனம் ஆடுற மையம் இருக்குமா. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. இந்த கதையை நம்புகிறவங்க யாருன்னா மால்வா அப்படின்ற ஒரு இடத்துல உள்ளவங்க தான் வந்து இந்த கதை நம்புகிறாங்க. பனைமரம் வந்து எப்படி உண்டானது அப்படின்னு சொல்லிட்டு அதில் சில வரியை மட்டும் நான் படிக்கிறேன். சாப்பாடு தூக்கம் என்பது எல்லாவற்றையும் மறந்து பெண்களும் சுழன்று ஒரு வார காலத்துக்கு நடனம் ஆடினார்கள். ஆனால் அவர்களோடு ஆடிய மலையின் மகன் தனக்கு பசித்த போது ஆட்டத்தை பாதியில் நிறுத்திவிட்டு 7 பெண்களுக்கு தெரியாமல் அவன் மட்டும் ரகசியமாக சென்று சாப்பிட்டு விட்டு வந்து விட்டான். 7ஆம் நாள் நடனம் முடிந்து 7 பெண்களும் நதியில் தங்களை சுத்தம் செய்து கொள்ளும் போது சிறிய தோகாவின் வாயிலிருந்து ஒரு உணவுத்துகள் வெளிப்பட்டது. இதை கண்ட அவர்கள் அவன் தங்களை ஏமாற்றி அவமதித்து விட்டதாக கோபப்பட்டு அவனை பிரிந்து போனார்கள். தன்னுடைய தவறுக்கு வருந்தி பிரிந்து செல்லும் பெண்களை துரத்தி கொண்டு சென்ற சிறியா தோகாவின் கைகளுக்கு அகப்படாமல் ஓடிய 7 கன்னியரின் அணிகலன்களும் பூமியில் விழுந்து ஈச்சை முதலான 6 வகை மரங்களானது. அந்த பெண்களின் தலையிலிருந்து உதிர்ந்த கேசம்தான் தரையில் பனை மரமென முளைத்தது. அதனால்தான் பனை தன் ஓலைகளை அசைத்து எப்போதும் ஆடியபடியே உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு மால்வா அப்படின்ற இடத்துல வந்து இந்த கதையை நம்புகிறாங்களாம். ஸோ இதுதான் இந்த 2 கதை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க வந்த பகுதி. ஸோ நாளைக்கு அடுத்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, குயில் ஏன் கருப்பாகிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு நம்ம அடுத்த வீடியோவில் வந்து இந்த குதிரையில் மனிதன் ஏன் சவாரி செய்கிறான், குயில் ஏன் கருப்பாகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 இதை தான் பற்றி பார்க்க போகிறோம். அதில் வந்து சோட்டா நாகபுரி மக்களும் பீகார் மக்களும் வந்து ஒரு கதை சொல்கிறாங்க இந்த 2 விஷயத்துக்குமே. அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகம் படிங்க. நன்றி.